எண்ணங்களை செயல்படுத்தும் பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் கோடான கோடி. ஜாம்பவான் கதையை பார்ப்போம். அவனுக்கென்ன, அவன் ஜாம்பவான் என்று திறமைசாலியாக இருப்பவர்களை கூறும் வழக்கம் இன்றும் உள்ளது. யார் அந்த உண்மையான ஜாம்பவான் என்றால், கரடிகளின் தலைவன். இவர் இராமாயணத்தில் ராமனின் பக்கம் நின்று போர் செய்தவர். இராமாயணத்தில் குறைவான இடத்தில் வந்தாலும் பரவலாக எல்லாராலும் அறிந்த கதாபாத்திரமாக உள்ளார் ஜாம்பவான். ஜாம்பவான் விஷ்ணுவின் முதல் அவதாரம் பிறப்பதற்கு முன்பு தோன்றி 9ஆம் அவதாரத்தில் ராமனுக்கு உதவியவர். விஷ்ணுவின் எல்லா அவதாரங்களிலும் வாழ்கிறார் என்பது தொன்மம். இவர் திரேதா யுகம், துவாபர யுகம் ஆகிய யுகங்களில் வாழ்ந்தவர். இவர் கலியுகத்திலும் வாழ்கிறார் என்பது நம்பிக்கை. கலியுகத்தில் கல்கி அவதாரத்தின் போது இவரும் வெளிவருவார். விஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் போது உலகை 7 முறை சுற்றி வந்தவர் என்பதை ஜாம்பவானே அனுமானிடம் சொல்லுகிறார். ஜாம்பவானின் பிறப்பு பற்றி பாகவதம், சிவபுராணம், இராமாயணம் போன்றவற்றில் செய்திகள் உள்ளன. விஷ்ணு பார்க்கடலில் துயில் கொண்டிருந்த போது அவரது நாபிக் கமலத்தில் இருந்து பிரம்மா பிறந்தார். சிறிது நேரத்தில் ஜாம்பவான் பிறந்தார். விஷ்ணுவின் கொட்டாவியில் ஜாம்பவான் பிறந்தார் என்னும் கதையும் உண்டு. தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்தபோது தேவர்களுக்கு ஜாம்பவான் உதவினார். தேவர்கள் சோர்ந்து போய் அமர்ந்தபோது ஜாம்பவான் அசுரர்களுக்கு எதிர்பக்கம் தனியாக நின்று கடலை கடைந்தார் என்பது ஒரு கதை. இராமாயண போரில் இந்திரஜித்தின் பாணத்தால் எல்லோரும் மயக்கமடைந்த போது ஜாம்பவான் மட்டும் விழித்து கொண்டிருந்தார். விஷ்ணு புராணத்தில் ஜாம்பவான் பற்றி ஒரு விரிவான கதை வருகிறது. அதையும் காணலாம். சியாமந்தக மணி தொடர்பான இந்த கதை ஜாம்பவானின் வீரத்தை வர்ணிக்கிறது. சூரியனுக்கு சியாமந்தக மணி என்னும் சக்திமிக்க இரத்தினம் ஒன்று கிடைக்கிறது. யார் இந்த மணியை அணிகிறார்களோ அவர்களது நாட்டில் மழை பெய்யும், பஞ்சமே வராது. ஒரு முறை சூரியன் யாதவ இனத்தைச் சேர்ந்த சத்ரஜித் என்பவனுக்கு இந்த சியாமந்தக மணியை கொடுத்தார். யாதவ குல கிருஷ்ணன் இரத்தின மணியை துவாரகை அரசன் உக்கிரசேனனுக்கு கொடுக்கும்படி சத்ரஜித்திடம் கேட்டார். ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார். சத்ரஜித் தன் தம்பி பிரசேனனிடம் அந்த அபூர்வ மணியை கொடுத்தார். அவர் அதை அணிந்து கொண்டு ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட சென்றபோது சிங்கத்தால் கொல்லப்பட்டார். அப்போது அங்கே தற்செயலாக வந்த ஜாம்பவான் அவன் கழுத்தில் உள்ள அந்த இரத்தினத்தை எடுத்து சென்றார். அந்த இரத்தின மாலையை தன் மகள் ஜாம்பையிடம் கொடுத்தார் ஜாம்பவான். விலை மதிப்பற்ற அந்த இரத்தினம் தொலைந்ததற்கும் பிரசேனன் இறந்ததற்கும் கிருஷ்ணனே காரணம் என்ற குற்றச்சாட்டு வந்தது. தன் மேல் ஏற்பட்ட பழியை துடைக்க சியாமந்தக மணியை தேடிச் சென்றார் கிருஷ்ணர். ஒரு குகையில் உள்ளே சென்றபோது சாம்பவியை கண்டார். அவள் கழுத்தில் இரத்தின மணி இருந்தது. இதை எடுக்க முயன்றபோது ஜாம்பவான் வந்துவிட்டார். கிருஷ்ணனுடன் ஜாம்பவான் சண்டையிட்டார். நீண்ட நேர சண்டைக்கு பின் ஜாம்பவான் தோற்றார். தன் மகள் ஜாம்பவியையும் கிருஷ்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தார். தான் சண்டையிட்டதற்கு மன்னிப்பும் கேட்டார். கிருஷ்ணனுக்கு 8 மனைவிகள். அவர்கள் ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவி, காளிந்தி, மித்ரவிந்தா, நாகநதி, பத்ரா, லக்குமனை ஆகியோர் ஆவார்கள். ஜாம்பவி 3வது மனைவி ஆவாள். அவளை லக்ஷ்மியின் அவதாரமாகவும் கூறுவர். மேலும் ஜாம்பவான் இராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்திலும் சுந்தர காண்டத்திலும் வருகிறார். சீதையை தேடி அங்கதன், ஜாம்பவான், அனுமான் ஆகியோர் வானர படையுடன் சென்றனர். இலங்கையில் சீதை ராவணனின் சிறையில் இருக்கிறார் என்பதை சம்பாதி எனும் கழுகு அரசன் வழி அறிந்தார்கள். இலங்கைக்கு யார் செல்வது என்ற கேள்வி எழுகிறது. வானர வீரர்கள் தங்களின் வலிமையை சொல்லி இலங்கைக்கு செல்ல தங்களால் இயலாது என்கின்றனர். அப்போது ஜாம்பவான்
அனுமாரிடம் பேசுகிறார். வானர வீரரே, எல்லாம் அறிந்தவரே, சர்வ சாஸ்திரத்தில் வல்லவரே, நீங்கள் பலம் உள்ளவர். ஒரு காலத்தில், நான் விக்ரம அவதார காலத்தில் இந்த பூமியை 21 தடவை சுற்றி வந்தேன். இப்போது முதியவனாகிவிட்டேன். நீங்களோ இறப்பு இல்லாதவர். சீதையை தேடிச் செல்வதற்கு உங்களுக்கு முழு தகுதியும் உள்ளது என ஜாம்பவான் அனுமாரிடம் கூறுகிறார். மேலும் இராமாயண போரில் ஜாம்பவானும் இடம்பெறுகிறார். அனைத்து வீரர்களையும் கொண்டு அனைத்து யுகங்களிலும் வாழ்வதால் இன்றும் திறமைசாலிகளே அவன் ஜாம்பவான் என்று கூறுகிறோம். வாழ்க ஜாம்பவான் புகழ். நன்றி.